ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி தேங்காய் துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காண்டி நம்ம ஸ்டவ்வே பற்ற வைக்க வேண்டிய தேவை கிடையாது. எதுவும் வதக்க வேணாம், எதுவுமே செய்ய வேணாம். கஞ்சி சாதம் எல்லாத்துக்கும் இது சூப்பராக இருக்கும். வாங்க இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு தேங்காய், 2 பூண்டு பல், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு 4-5 ரெட் சில்லி, வரமிளகா, கொஞ்சோண்டு புளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சோண்டு சின்ன ஜீரகம், அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு. எல்லாத்தையும் மிக்சியில் போட வேண்டியதான். ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த ரெட் சில்லி இது மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் இஞ்சி போட்டுக்கலாம். ஜீரகம், புளி, பூண்டு, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துடலாம். தண்ணியே ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றினா நல்லா இருக்காது. தண்ணி ஊற்றாமல் நல்லா மேக்ஸிமம் எவ்வளோ அரைக்க முடியுமோ அது மாதிரி நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துருங்க. ஸோ நல்லா அரைச்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை லாஸ்ட்டில் தான் போட்டுக்கணும், ஃபஸ்ட்டே போடக்கூடாது. இல்லைன்னா அப்போனா கருவேப்பிலையோட ஒரு மாதிரி வாசனை அடிக்கும். அது மாதிரி கருவேப்பிலை லாஸ்ட்டில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம சாப்பிட வேண்டியதான், எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் ரெட் சில்லி வரமிளகா போடுறதுக்கு பதிலாக ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டாலும் சூப்பராக இருக்கும். தனி மிளகாத்தூள் இருந்தால் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இது சாதத்துக்கு சுட சுட சாதமாக இருந்தாலும் சரி, உளுந்தங்கஞ்சி இல்லைன்னா பாசிப்பயிறு கஞ்சி இல்லைன்னா கொள்ளு கஞ்சி எல்லாத்துக்குமே நம்மளோட தேங்காய் துவையல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு பருப்பு உளுந்து எதையும் வதக்கி எதுவும் போட வேணாம். இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். நான் பாசிப்பயிறு கஞ்சிக்கு இதை விட்டு சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. திருப்பி திருப்பி சாப்பிட தோணிகிட்டே இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம சாப்பிடுவோம். ஒரு தடவை நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். இதுமாரி எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஜஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி எடுக்க வேண்டியதான். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டாக இருந்தால் மட்டும் எனக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்சால் கமெண்ட் கொடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. செம்ம சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. திருப்பி திருப்பி நம்ம சாப்பிட தோணிகிட்டே இருக்கும். நீங்கள் அதுமாதிரி உப்பு எக்ஸ்ட்ரா வேணும்னா சேர்த்துக்கோங்க. அதுமாதிரி காரம் வேணும்னாலும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இதுமாரி நம்ம இந்த துவையல்னால் எந்த தொட்டுக்கையும் தேவை கிடையாது. ஒரு தொட்டுக்க போதும். அவ்வளோ சாப்பிட்டு நிமிஷ நேரத்தில் நம்ம சாப்பிட்லாம். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.